2034ஆம் ஆண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தும் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பி சௌத்ரி அறிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. அதன்படி நாட்டில் உள்ள 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களின் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது என்பதுதான் இத்திட்டத்தின் அடிப்படையாகும். குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு இது தொடர்பான வரைவு மசோதாவை தயாரித்து மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது. இதையடுத்து இது தொடர்பான மசோதா மாநிலங்களவை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பி சௌத்ரி ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் வரும் 2034ஆம் ஆண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமலுக்கு கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் இது தொடர்பாக மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு நேரடியாக சென்று கருத்துக்களை கேட்க முடிவு செய்து இருப்பதாகவும் கூறினார். 2027ஆம் ஆண்டுக்கு பின்னர் நடைபெறும் தேர்தல்கள் குறுகிய கால ஏற்பாடாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும், உதாரணமாக 2032இல் ஒரு மாநிலத்துக்கோ யூனியன் பிரதேசத்துக்கோ சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றால் அந்த பேரவை 2 ஆண்டுகள் மட்டும் செயல்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஏனெனில் வரும் 2034ஆம் ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலுடன் அனைத்து மாநிலங்களுக்கும் சட்டப்பேரவை தேர்தல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார். பி சௌத்ரியின் இந்த பேச்சு நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதுடன் விவாத பொருளாகவும் மாறியுள்ளது.